மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் நிர்வாகிகளை வைத்துக் கொண்டு சட்டமன்ற உறுப்பினரை புறக்கணிக்க வேண்டும் என்று அவர் வேண்டும் என்று என்னை இரட்டடிப்பு செய்கிறார்கள். அவரு என்ன ஓரங்கட்டுறாரு. மேடையில் குமரிய அதிமுக எம்எல்ஏ திடீரென கேட்ட ஒளிக கோஷம். உள்ளூரில் உடையும் அதிமுக. உட்கட்சி பூசலால் தொடரும் சர்ச்சை. எதையும் செவிசாய்க்காமல் இந்த துண்டு பிரசுரங்களையும் பேனர்களையும் வேண்டுமென்றே புறக்கணிக்கின்ற இந்த மாவட்ட கழக செயலாளரை கண்டித்து இந்தியாவை எதிர்பார்த்து காத்திருந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் மிக வேகமாக நெருங்கி வருகிறது. இந்த தேர்தலில் மத்தியில் ஆளும் பாஜகவை எப்படியாவது வெளியேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்வேறு கட்சிகள் சேர்ந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கியுள்ளது. காங்கிரஸ் தலைமையில் அமைந்துள்ள இந்த கூட்டணி இந்திய மக்களிடையே பெரும் வரவேற்பினை பெற்றுள்ளது. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரங்கள், தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள் என மெல்ல மெல்ல நாடாளுமன்ற தேர்தல் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. இதற்கிடையில் தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் 2024 நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி பரபரப்பாக இயங்க தொடங்கியுள்ளன. ஆளும் கட்சியான திமுக, எதிர்க்கட்சியான அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தொகுதி பங்கீடு, அறிக்கை தயாரிப்பு, தேர்தல் பணிகள் ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட குழுக்களை அமைத்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருகின்றன. தமிழகத்தில் ஆளும் திமுக கூட்டணி இந்த முறை 40க்கு 40 என்ற இலக்கோடு களமிறங்கியுள்ளது. திமுக மீதான எதிர்ப்பலையை வாக்குகளாக மாற்றி வெற்றி பெறுவோம் என்ற உறுதியோடு தீவிரமாக களமாடி வருகின்றன. இதர கட்சிகளான காங்கிரஸ், பாஜக, விடுதலை சிறுத்தைகள், பாமக, இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட கட்சிகளும் வருகின்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக வேகமாக இயங்க ஆரம்பித்துள்ளன. அது மட்டும் அல்லாமல் முக்கிய அரசியல் கட்சிகள் அதனதன் கூட்டணி கட்சிகளை உறுதி செய்து வருகிறது. குறிப்பாக திமுக அதன் கூட்டணி கட்சிகளை உறுதி செய்திருப்பது மட்டுமல்லாமல் அவர்களிடம் தொகுதி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ஆனால் அதிமுகவோ இதுவரை கூட்டணி குறித்து எந்தவித அறிவிப்பும் வெளியிடவில்லை. ஏற்கனவே அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்த பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகளுடன் தற்போது அதிமுகவிற்கு கருத்து வேறுபாடு நீடித்து வருவதால் யாருடன் கூட்டணி அமைப்பார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அது மட்டும் அல்லாமல் ஏற்கனவே இருந்த அதிமுக தற்போது பல்வேறு பிரிவாக பிரிந்துவிட்டதால் அது மிகவும் பலம் இழந்துள்ளது. இவ்வாறு பலம் இழந்த நிலையில் இருக்கும் அதிமுகவில் தற்போது உட்கட்சி பிரச்சனைகளும் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் சூடுபிடிக்கும் நேரத்தில் ஆரணி அதிமுகவில் உட்கட்சி மோதல் உச்சத்தை தொட்டுள்ளது. ஆரணி அருகே உள்ள சேவூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமச்சந்திரன். பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கிராம உதவியாளராக அரசு பணியில் சேர்ந்தவர். அரசியல் மீதுள்ள ஆர்வத்தின் காரணமாக கிராம உதவியாளர் பணியை ராஜினாமா செய்துவிட்டு அதிமுகவில் இணைந்தார். பின்னர் ஒன்றிய கவுன்சிலருக்கு போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். அதன் பிறகு ராமச்சந்திரனுக்கு ஏறுமுகம்தான். சொந்த கிராமமான சேவூரில் 2 முறை ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு கட்சி பொறுப்புகளும் தேடி வந்தன. அம்மா பேரவையின் மாவட்ட செயலாளர், தொகுதி செயலாளர் என அடுத்தடுத்து உச்சம் தொட்டார். அதன் பின்னர் கடந்த 2016 சட்டமன்ற தேர்தல் வந்தது. தேர்தலில் போட்டியிட சீட் கேட்டு விருப்ப மனு தாக்கல் செய்தார் ராமச்சந்திரன். இந்த பெயருக்காகவே அவருக்கு சீட் கிடைத்தது. பின்னர் ஆரணி தொகுதியில் போட்டியிட்டு வென்றவருக்கு திருவண்ணாமலை மாவட்ட கோட்டாவில் அமைச்சரவையிலும் இடம் கிடைத்தது. பின்னர் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். அதிலிருந்து அதிமுகவின் ஆரணி பகுதியில் தவிர்க்க முடியாத ஆளுமையாக மாறினார். இவ்வாறு மக்கள் செல்வாக்கு மிகுந்த ராமச்சந்திரன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருவண்ணாமலை மாவட்ட அளவில் நடந்த அதிமுக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது ஏராளமான விஷயங்களை ஆதங்கத்தோடு பகிர்ந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் ராமச்சந்திரன், மாவட்ட செயலாளர் ஜெயசுதா தன்னை திட்டமிட்டு ஓரங்கட்டுவதாக பகிரங்கமாக மேடையிலேயே குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தனது ஆதங்கத்தை கொட்டிவிட்டு பாதியிலேயே புறப்பட்டு சென்றுள்ளார். அப்போது அவரின் ஆதரவாளர்கள் மாவட்ட செயலாளர் ஜெயசுதாவின் பெயரை குறிப்பிட்டு ஒளிக ஒளிக என கோஷம் போட்டுள்ளனர். இது தொடர்பான வீடியோக்கள் தற்போது வைரலாகி வருகிறது. அதே நிலைப்பாட்டில் கீழ்மட்டத்தில் இருந்த கிளைக்கழக நிர்வாகிகள்
மற்றும் ஒன்றிய கழக நிர்வாகிகள் இங்கே வைத்திருக்கின்ற பேனரில் என்னுடைய படத்தை முதலாவதாக பிரசுரம் செய்துள்ளார்கள். இதை ஏன் நான் சொல்லவில்லை என்றால், மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் நிர்வாகிகளை வைத்துக்கொண்டு சட்டமன்ற உறுப்பினரை புறக்கணிக்க வேண்டும் என்று அவர் வேண்டும் என்று என்னை இரட்டடிப்பு செய்கிறார்கள். 2 முறை சட்டமன்ற உறுப்பினர் நான் மக்களாகிய உங்களிடத்தில் இந்த நிலைப்பாட்டை எடுத்து கூறுகிறேன். நீங்களே தீர்ப்பளியுங்கள். என்றென்றும் உங்களுக்கு கட்டுப்பட்டவனாக இருப்பேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எந்த இடர்பாடு வந்தாலும் உங்களை விட்டு பிரிய மாட்டேன். நான் சட்டமன்ற உறுப்பினராக கடந்த 7 ஆண்டு காலமாக இங்கே பணியாற்றுகிறேன். 5 முறை அமைச்சராக இருந்தேன். சென்னைக்கு இருப்பேன். வாரத்தில் 2 நாள் 3 நாட்கள் ஆரணிக்கு வரும்போது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் உட்கார்ந்து அத்தனை பணிகளும் செய்து முடிப்பேன். தற்போது கடந்த 2.5 ஆண்டுகளமாக 2வது முறையாக சட்டமன்ற உறுப்பினர் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நான் சட்டமன்ற உறுப்பினராக தினந்தோறும் நான் ஆரணியில் இருக்கும்போது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் உட்கார்ந்து நீங்கள் கொடுக்கின்ற அத்தனை கோரிக்கைகளையும் மனுக்களையும் பரிசீலனை செய்து உரிய ஒரே அதிகாரிகளுக்கு சென்று உங்கள் பணியை மேற்கொண்டு வருகிறேன். அப்படி என்னை 3வதாக பிரசுரம் செய்து என்னை வேண்டும் என்று களங்கப்படுத்துகிறார்கள். அப்படி களங்கப்பட்டிருக்கின்ற நான் எப்போதும் தொய்வடையாமல் பணிகளை செய்து வருகிறேன். ஆரம்பத்தில் 17 லட்சம் உறுப்பினர் கொண்ட இந்த கழகம் புரட்சி தலைமை அம்மா அவர்களால் 1.5 கோடி தொண்டர்களால் உருவாக்கப்பட்டு மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தற்போது 2,40,00,000 கழக உறுப்பினர் கொண்ட இயக்கமாக வளர்ந்து வருகிறது. அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தில் தலைமை இடுகின்ற பொதுச் செயலாளர் இடுகின்ற கட்டளைகளை எதையும் செவிசாய்க்காமல் இந்த துண்டு பிரசுரங்களையும் பேனர்களையும் வேண்டுமென்றே புறக்கணிக்கின்ற இந்த மாவட்ட கழக செயலாளரை கண்டித்து இந்த கூட்டத்தில் உரையாற்றியதற்கு இதுவரை நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.